சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மஸ்ஜித் கார்டன் பகுதியில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அந்த பணியில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி சார்பாக சென்னை மஸ்ஜித் நகரில் இருக்கக்கூடிய பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த பகுதிகளில் சேறுகள் அகற்றப்படாமல் இருக்கு. இதில் மாநகராட்சியோட நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது குப்பைகளை அகற்றுவதுங்கிறது ஒரு பணி. இது வழக்கத்துக்கு மாறா இந்த பெருவெள்ளம் அடித்து வந்ததில் இந்த குடிசைகள் முழுக்க மூழ்கி போச்சு. அதனால் ஆற்றுல வந்த எல்லா சேரும் ஒவ்வொரு வீட்லேயும் முழங்கால அளவுக்கு மண்டி கிடக்கு. அந்த வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும் போடுறது. வீட்டை சுத்தம் பண்ணி தெருவில் வேற போட்டிருக்காங்க. இதை துப்புரவு பணியாளர்கள் இன்னும் இந்த பக்கமே எட்டி பார்க்கல. அடையாறு கரையோரங்களும், கொசஸ்தலை ஆறு வட சென்னையில், கூவம் ஆறு மத்திய சென்னையில், இந்த 3 ஆறுகளும் ஒட்டுமொத்த சென்னையை மூழ்கடித்தன. அதில் ஆற்றங்கரையின் இருமருங்கிலும் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடியிருப்புகள், குடிசைகள் சேர்த்து சகதியில் சிக்கி சிதைந்து கிடக்கின்றன. இந்த நிலையில் நிவாரணப் பொருட்களை கொடுப்பதற்காக நாங்கள் சென்றபோது அந்த குடிசை பாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களை அழைத்து கொண்டு போய் மக்கள் காட்டினார்கள். அப்போது நாங்கள் கட்சி இந்த கூட்டணியின் சார்பில் இறங்கி முடிந்த அளவுக்கு சில பகுதிகளை தேர்வு செய்து சுத்தம் செய்வோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். இன்றைக்கு காலையில் ஆயிரம் விளக்கு மகீஸ் கார்டன் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு முழங்கால் அளவுக்கு மண்டி கிடந்த சேறு சகதிகளை நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு லோடு அள்ள முடியும் என்கிற அளவுக்கு இங்கே சேறு மண்டி கிடக்கிறது. மாநகராட்சி பணியாளர்கள் எண்ணிக்கை போதவில்லை. மெயின் வீதிகளில், பிரதான வீதிகளில் குப்பைகளை மட்டும் அவர்கள் கொஞ்சம் ஓரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியவில்லை. எனவே தான் எந்த நோக்கமும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அப்பாவி மக்களுக்கு அனாதைகளாய் கழிப்பறை போல் குடிசையிலே வசித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்களால் ஆன இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தெருவை சுத்தப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் கூட 25% சேறு கிடக்கிறது.